வணக்கம், நான் உங்கள் ரகுராமன், யோகா ஆசிரியர் மற்றும் வர்ம வைத்தியர். இப்போ போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த மூச்சு பயிற்சிகள்ல எப்படி பண்ணணும், யோக முறைகள்ல நம்ம மூச்சு பயிற்சி எப்படி ஆரம்பிக்கணும், எந்தெந்த மாதிரியான மூச்சு பயிற்சிகள்லாம் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். இந்த மூச்சு பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுவாசம் ஏதாவது இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இல்லை எங்காச்சும் போய் கீழே விழுந்திருப்பாங்க. இந்த சுவாச பாதையில் ஏதாவது வர்ம குற்றம் ஆயிருந்திருக்கும். அதன் மூலயமா அவங்களுக்கு இந்த மூச்சு பயிற்சி அவங்க உட்காரும் போதே அவங்களுக்கு முறையா பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு இருக்குதுன்னா நம்ம இதுக்கு இந்த வர்ம புள்ளிகளை நம்ம தூண்டி விடுறது மூலியமா இந்த சுவாசத்தை சுவாச குற்றத்தை நம்மளால ஒழுங்குபடுத்த முடியும். ஸோ சில ஒரு சுவாசத்துக்குன்னே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வர்மங்கள் இருக்குது. மொத்தம் 182 வர்ம புள்ளிகளை நான் தொட்டு இயக்குவேன். இந்த சுவாசத்துக்குன்னே ஒரு 10-15 வர்மம் இருக்குது. அந்த வர்ம புள்ளிகளை நம்ம இயக்குவதன் மூலம் இந்த நுரையீரலுக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். நுரையீரல் சம்பந்தமான ஏதாவது குற்றம் இருந்தாலும் ரெடி ஆகும். ஸோ அந்த வர்மத்தை கொடுத்துட்டு அப்புறம் அவங்க யோக முறைகள் பண்ண சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த மூச்சு பயிற்சி பண்றதுக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கும். அவங்க தொடர்ந்து பண்றதுக்கு அவங்களுக்கு இது கொஞ்சம் இந்த வர்ம புள்ளிகள் கொடுத்துட்டு பண்ணும்போது அவங்களுக்கு இது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அந்த சுவாசம் சம்பந்தமான வர்ம புள்ளிகள் இப்போ ஒரு 4-5 புள்ளிகள் எப்படி பண்ணணுங்கிறத காமிக்கிறோம். இதை பத்தின விரிவான விளக்கம் வர்ம வீடியோ போடும்போது இதை பத்தின விரிவான விளக்கங்கள் கொடுக்குறோம். இப்போ ஒரு 4-5 வர்ம புள்ளிகள் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறோம். உள்ளங்கால் வெள்ளை வர்மம் இது எங்க இருக்குதுன்னா, முதல்ல நம்ம பாருங்க, இந்த இடம் இது இங்க முடியுது. இங்க இருந்து இப்படி வரும். இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தை நம்ம அந்த கட்டை விரல் வச்சு இப்படி அழுத்தணும். இது ஒரு வர்மம். அடுத்தது நேர்வர்மம். நீங்க இந்த எலும்பு ரெண்டா பிரியிற இடத்துல நடுவுல இது துவங்குற இடம். இந்த இடத்துல மூச்சு அவங்கள நார்மல், மூச்சு இழுத்து பிடிக்க கூடாது, நார்மலா விடணும். மூச்சு நார்மலா விடுங்க, அழுத்தி மேல கொஞ்சம் தூக்கணும். இது முறையா பண்ணணும். ரொம்ப போட்டு உள்ளேயுமா அழுத்தி இருக்கக்கூடாது. கரெக்டா ஒரு அழுத்தி மேல ஒரு தூக்கு, அவ்வளவுதான். அப்புறம் இந்த 2 இதையுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் ஷோல்டர் கிட்ட. அப்புறம் உட்கார சொல்லிடணும். இந்த கழுத்துல ஒரு குழி இருக்கு பாருங்க, இது ஒரு வர்மம். இதை சும்மா பக்கவாட்டுல அசைக்கணும். இது திளர்த்த கால வர்மம். இதை மேல தூக்கணும். இது பருந்து வர்மம். மேலே அது இப்படி அழுத்தி பிடிக்கணும். அப்புறம் இது அழகு கோச் வர்மம். இது அழுத்தி மேல தூக்கி ஒரு 10 வினாடி நிறுத்திட்டு அப்புறம் மறுபடியும் கீழே இறக்கணும். இந்த மாதிரி 3 முறை பண்ணணும். ஆசான் காலம். இப்ப ஒரு 4-5 வர்மங்கள் தான் பண்ணி காமிச்சு இப்போ ஒரு 4-5 வர்மங்கள் தான் பண்ணி காமிச்சிருக்கிறோம். இது ஒரு 12 வர்மங்கள் இருக்குது. அது இந்த சுவாசம் சம்பந்தமான வர்ம புள்ளிகள் வர்ம வீடியோ எடுக்கும்போது இதை பத்தி தெளிவான விளக்கங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த வர்ம புள்ளிகள் இந்த வீடியோ எதுக்கு போடுறோம்னா, வர்ம புள்ளிகள் மூலியமா நம்ம எப்படி இலக்கம் பண்றதுங்கிறதுக்கு ஒரு புரிதலுக்காக போடுறோம். ஸோ இந்த மாதிரி சுவாசம் குற்றம் இருக்கிறவங்களுக்கு இந்த வர்ம புள்ளிகளை இலக்கம் பண்ணி விட்டு யோகா பயிற்சி பண்ண சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். அவங்க நோயிலிருந்து கொஞ்சம் ரொம்ப வேகமா விடுபடுறதுக்கு இந்த வர்ம புள்ளிகள் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். இது முறையா வர்ம பயிற்சி பண்ண ஆசான்கள் பண்ணக்கூடிய வர்ம புள்ளிகள். இதை பார்த்துட்டு யாருமே ட்ரை பண்ண வேண்டாம், இதை முயற்சி பண்ணி பார்க்க வேண்டாம். ஏன்னா வர்ம புள்ளிகள் எப்பவுமே முறையா படிச்சு
முறையான ஆசான்கள் கிட்ட படிச்சு அது முறையா இயக்குனா மட்டும்தான் அது பலன் கொடுக்கும். அதனால இது யாருமே வந்து வீட்டுல பண்ணி பார்க்க வேண்டாம். நன்றி.